வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய 91லேருந்து 100 வரைக்கும் உள்ள வடமொழி செய்யுளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரவிக்குல திலகஸ்ய தண்டநாதக பிரபல பல நிஜகான பாண்டிய ராஜம் மலயக்கிரிம் அகஸ்திய தாம பீதச்சரண மகாத் ஸ்வபுவம் விகாய பாண்டியக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் தெரியும், பாண்டியனா பாண்டியர்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரவிக்குலம் அப்படிங்கிறது வந்து சோழனை குறிக்குது. அதாவது சூரிய வம்சத்தின் வழித்தோன்றல் அப்படின்னு குறிக்கிறாங்க. ராஜராஜ சோழனுக்கும் இது தான் சொல்கிறாங்க. இப்போ இருக்க ராஜேந்திர சோழனுக்கும் இதை தான் குறிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ராஜேந்திர சோழனை தான் குறிக்க போகுது. ரவிக்குல திலகமான உத்தம சோழனான ராஜேந்திரனின் படைத்தலைவர் வலிமை மிக்க படையுடன் பாண்டிய மன்னனுடன் மோதினார். எந்த பாண்டியன்னு கொடுக்கலைங்க. பாண்டியர் பயந்து அகத்தியரின் உறைவிடமான மலையமலைனா பொதிகை மலைன்னு அர்த்தம். பொதிகை மலையில் தன் நாட்டை விடுத்து அங்கே அடைக்கலமானார். அதாவது ராஜேந்திர சோழனுடைய படைத்தலைவர் வந்து பாண்டிய மன்னனோட மோதுறதுக்கு ஒரு படையோட வரார். பாண்டியர் அங்கேருந்து பயந்து தன் நாட்டையும் விட்டுட்டு அகத்தியரோட மலை இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த பகுதியான பொதிகை மலைக்கு போய் தஞ்சம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறது சோழனுக்கும் பாண்டியனுக்கும் இன்னும் பெரிய ஒரு உறவை வந்து கெடுக்கிற மாதிரி இந்த வடமொழி ஆய்வாளர்கள் செஞ்சுருக்காங்க. 92 பாண்டிய ராஜ யசசாம் விமலான்னாம் பீஜ தாவிவ கதானி லசந்தி ராஜராஜ தனயோ நயவேதி தி மௌக்தி காணி ஜக்ருஹே விமலானி. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வடமொழி செய்யுளே பார்த்திங்கன்னா ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி தான் இருக்குது. அதாவது சோழர்களையும் பாண்டியர்களையும் புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசி அப்படியே வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க பார்த்திங்களா அப்படின்னு நம்மக்கிட்ட நயவஞ்சகமாக அப்படி சிரிச்சுக்கிட்டு இருமாப்போடு சொல்கிற வேலையை இந்த ஆரிய பிராமணர்கள் வந்து வடமொழி பகுதியில் நிறைய செஞ்சுருக்காங்க. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, மாமன்னர் ராஜராஜனின் மகனும் அறமறைந்தவருமான மாமன்னர் ராஜேந்திரன் பாண்டிய மன்னரின் தூய புகழுக்கு விதைகள் போல விளங்கும் உயர்ந்த முத்துக்களை கை கொண்டார். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, பாண்டிய மாமன்னர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு, பாண்டிய தேசத்தில் இருந்த விதைகள் போல விளங்கும் உயர்ந்த முத்துக்கள் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு பாண்டிய நாடு வந்து வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ராஜராஜ சோழன் காலத்தில் அது வீழ்த்தப்பட்டுடுச்சு, ஆனால் முழுமையாக வீழ்த்தப்படலை. ராஜேந்திர சோழன் காலத்தில் முழுமையாக வீழ்த்தப்பட்டது. ஆனால் பிராமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சதி வேலைகள். சரி, 93 தத்ர பிரதிஷ்டாப்பிய ததிய ராஷ்டிர ராக்ஷார்த்தம் ஆத்மீய தனுஜ மேனம் ஸ்ரீ சோழ பாண்டியம் ரவிவம்ச தீபோ ஜெதும் பிரதிசிந்த சமுச்ச காம. இதில் வர இந்த சோழ பாண்டியம்ங்கிற வார்த்தை வந்து யாரை குறிக்குது அப்படின்னா, ராஜாதிராஜனை குறிக்குது. அதாவது ராஜேந்திர சோழனுடைய மகனான ராஜாதிராஜனை குறிக்குது. அது ஒன்று. ராஷ்டிர அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய, இந்த மாதிரியான வார்த்தைகள் குறிக்கும். இப்போ வந்து இந்த சோழ பாண்டியனுங்கிறது எதனால் வந்ததுங்கிறத விளக்கத்தில் பார்ப்போம். ரவி குலத்தின் விளக்கான ராஜேந்திரன் தன் மகனான இளவரசர் ராஜாதிராஜனை அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டி, எந்த நாட்டை, பாண்டிய நாட்டை ஏன்னா மன்னர் அங்கேருந்து போன காரணத்தினால ஒரு பாதுகாப்பு வேணும்ல, அந்த பாதுகாப்புக்காக நீ போயிட்டு வான்னு ராஜாதிராஜனை மேற்கு திசை நோக்கி அனுப்பி வைக்கிறார். அப்போ வந்து பாண்டிய நாட்டில் போய் அவர் வந்து பிரதிநிதியாக போகிற காரணத்தினால ராஜாதிராஜனுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா சோழ பாண்டியன் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா சோழர்கள் வந்து பாண்டிய தேசத்தை வீழ்த்தின காரணத்தினால சோழ பாண்டியன் அப்படின்னு கொடுக்குறாங்க. பின்னால் பாண்டியர்கள் சோழர்களை கைப்பற்றினதுக்கப்புறம் சோநாடு கொண்டருளிய சுந்தர பாண்டியன்லாம் பேர் வைத்துக்கிட்டாங்க. இது மாறி மாறி நடந்துக்கிட்ட விஷயந்தான், அது மறுக்கிறதுக்கு உண்டான வேலையே இல்லை. ஆனால் சோழர்களும் பாண்டியர்களும் இப்படி தேவையில்லாத சண்டை போட்டுக்கிட்டது வடுக ஆரிய பிராமணர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக போனதுங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. அதனால தான் இன ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம். 94 பரிபவ முவப கர்ண ய சோ பீமா நீ தரணி பிரிதாம் யுதி பார்க்கவாத் அவாப்தம் புவி தமனு பலப்பிய பூமி பாலஸ்தது பகிதான் ஜகதீன் ஜகிஷுராக்ஷித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த புவி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் தான். புவி, பூமி அப்படின்னு கொடுக்குற வார்த்தைகள் அனைத்துமே வந்து தமிழ் தான். அதே மாதிரி பரிபவ அப்படிங்கிறது முழு உலகம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்குது. அதாவது தமிழ்லேருந்து எடுத்த மொழி தான் இந்த வடமொழி சமஸ்கிருதம் சொல்கிறது. அது புரிஞ்சிக்காமல் நம்மகிட்ட கதை கட்டிகிட்டு இருக்கேன். விளக்கம்.
பிருகு குலத்தில் பிறந்த, பிருகுனா எனக்கு தெரிஞ்சு அது வந்து சுக்கிரனை குறிக்கும். சுக்கராச்சாரியார் தான் அசுரர் குல கலவர். அப்போ பிருகு குலத்தில் பிறந்த பரசுராமனிடமிருந்து மன்னர்களுக்கு நேர்ந்த தோல்வியை கேள்விப்பட்ட மாமன்னர் ராஜேந்திரன், ஏன்னா பரசுராமர் வந்து 21 தலைமுறை கொண்ட மன்னர்களை கொண்டுவார். அதை வந்து மாமன்னர் ராஜேந்திரன் கேள்விப்பட்டு பூமியில் வந்து பரசுராமரை தேடி போனாராம். அவர் கிடைக்கலையாம். அதனால் கேரள தேசத்தை வெல்லும், அவர் உருவாக்கின கேரள தேசத்தை வெல்லும் நோக்கத்தோடு இருந்தார். யார் இருந்தாராம்? ராஜேந்திரன். அதாவது ராஜேந்திர சோழன் கேரளத்தை வென்றார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படியே பரசுராமரையெல்லாம் வைத்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி பண்ணுறதெல்லாம் வந்து ஆரிய நம்பூதிரிகளோட எவ்வளோ கைத்தெரிந்த வேலையை பாருங்கள். 95 பிருகு குலத்திலக பிரபாவ குப்தாம் அனுபஹுதாம் அரிபிஸ்தாதி பிருத்விம் கதமபி மனசா விசாரயத் கஹ பரிபவிதும் பரமேஸ்வராத் இதோன்யஹ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா அவர் ராஜராஜனாக இருந்தாலும் சரி, ராஜேந்திரனாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே ஜெயித்ததை அந்த ஆரிய பிராமணர்கள், வடுக பிராமணர்கள், அதுவும் ஆரிய நம்பூதிரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த வேலையை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்படியே மறைமுகமாக வந்து புராண கதையை இழுத்து போட்டு அப்படியே ராஜேந்திர சோழன் ராஜனையும் மறைக்க பார்க்குறாங்க. அதான் உண்மை. விளக்கம்: பிருகுவம்ச குலத்திலகமான பரசுராமரின் வலிமையால் பாதுகாக்கப்பட்டதும், ஏன்னா பரசுராமர் தான் கொங்கண பகுதியை உருவாக்குறாருன்னு சொல்கிறாங்க. அதாவது கேரள பகுதியிலேருந்து கோவா வரைக்கும் அவர் தான் உருவாக்குனதாக சொல்கிறாங்க. அப்போ அவரால் உருவாக்கப்பட்ட அந்த இது வலிமையால் பாதுகாக்கப்பட்டதும் பகைவர்களால் தாக்கப்படாதுமான அந்த ஆதிபூமினா இங்கே கேரள பகுதியை சொல்கிறாங்க, வெல்வதற்கு பரமேஸ்வரனை தவிர வேறு யார் மனதாலும் நினைப்பார். அந்த இடத்த ஜெயிக்கிறதுக்கு சிவபெருமானால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாராலையும் முடியாது. அப்போ அந்த இடத்த வந்து யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க? ராஜேந்திர சோழன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். ஏற்கனவே ஜெயித்திருக்காங்க. ராஜராஜ சோழன் பலமுறை காந்தூர் சாலையெல்லாம் களமறுத்திருக்காரு. அதே போல் இவரும் வந்து இப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை இப்படி இட்டுக்கட்டி சொல்கிறாங்க. 96 அதிலங் யதி சஹ்யம், சஹ்யம்னா மலையை தொடர சொல்லு, சஹ்ய மலையை தொடர். அவனித பயோ, இந்த மாதிரி சஹ்யம்ங்கிற வார்த்தை வந்து எந்த கல்வெட்டுலையுமே நான் பார்த்தது கிடையாது. இங்கே தான் இப்படிலாம் கொடுக்குறாங்க. அபநீத பயோ மதுராந்தக சபதி கேரளேஸ்வரம்னா கேரள பகுதி தான் சொல்கிறாங்க. மதுராந்தகஸ்னால் நம்ம ராஜேந்திர சோழனை குறிக்குது. சபலம் ருரோத ததனு ஷிதிபக்ஷ யகாரி யுத்தம் அபவத் பயங்கரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கருத்துங்கிறதையும் நம்ம இதில் பார்ப்போம். பயமற்ற மாமன்னர், இங்கே தான் கொஞ்சம் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. பயமற்ற மாமன்னர் மதுராந்தக ராஜேந்திரன் சஹ்ய மலையை தாண்டினார். அது என்ன மலை தொடர்ந்து சரி தெரியல, பொதிகையை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. உடனே பெரும் படையோடு கூடிய கேரள மன்னரோடு மோதினார். கேரள மன்னரான சேர மன்னனோடு தான் மோதியிருக்கார். யார்? நம்ம ராஜேந்திர சோழன் மோதியிருக்காரு. அரசர்களுக்கு அழிவை தரும்படியான கொடிய யுத்தம் பிறகு நடந்தது. அதாவது அவர் முதல்ல ராஜேந்திர சோழன் வந்து இந்த 2 பகுதி முதல்ல பாண்டிய நாட்டில் சண்டை போட்டிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேர தேசத்தை சண்டை போட்டிருக்காரு. அதன் பிறகு தான் மற்ற நாடுகளுக்கு பிறகு சாளுக்கிய தேசம் போயிருக்காரு, அப்புறம் கலிங்க தேசம் போயிருக்காரு, அப்புறம் ஒட்டர தேசம் போயிருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால தேசத்துக்கு போயிருக்காரு. இப்படி முதல் அடித்தளம் வந்து பாண்டியர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாரு ராஜேந்திர சோழன். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க நமக்கு. 97 ஜித்வா கேரள பூபதிம் பிருகு பதே சித்வா தபோரக்ஷிதாம் பிருத்விம் பார்த்திவ நந்தனோ நிஜபுரம் பிரயாத் ச தாம் ஸ்ரீய நிருத்தியந்திமிவ சஞ்சலை துவஜ படிஹஸ்தைஸ் சமுலாசி பிர்ச் ஜல்னா இங்கே நீர்னு அர்த்தம். பந்தி மீவ மஞ்சுளை சலத்ருசாம் காஞ்சி குனை ஸ்வாகத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து முழுக்க வந்து இந்த பாடலில் உள்ள எல்லாமே வந்து வடமொழி சொற்கள். அதில் இந்த பிருத்விம் பார்த்திவ அப்படிங்கிறதெல்லாம் வந்து மன்னனை தான் குறிக்குது. கேரள பூபதி அப்படிங்கிறது வந்து கேரள அரசனையும் ஜெயிக்கிறாருன்னு அர்த்தம். கேரள அரசனை ஜெயிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். இந்த படிஹஸ்தைஸ்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? அந்த படிஹஸ்தைஸுங்கிறது இடையணி, பெண்கள் அணிவாங்களே இடையணி, இடுப்பில் அணிகிற அணியை தான் வந்து அந்த இது சொல்லுது. விளக்கம்: பிறகு மாமன்னர் ராஜேந்திரன் பிருகுகுல மன்னரான பரசுராமரால் ஏற்படுத்தி காக்கப்பட்ட கேரள மன்னனை ஜெயிச்சிறார். அதுக்கப்புறம் மாமன்னர் ராஜேந்திரனின் இளவரசனும் செல்வத்தின் உறைவிடுமான அவரோட பையனான ராஜாதிராஜன்
கொடியை கையில் ஏந்தியவர்களான பெண்களின் இடையணிகளால் நல்வரவு கூறப்பட்டன தன் நகரை அடைந்தார். அந்த இடையணிகள்லாம் வந்து ஆடல் புரியும் நடன மங்கையர் போல அசையும், மகிழ்ந்து கொஞ்சம் பெண்ணை போல அழகிய ஓசை உடையதெல்லாம் ஒரு ஓமையோட சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ராஜேந்திர சோழன் ஜெயித்ததுக்கு பல போர், எல்லா போர்லையும் அவர் ஜெயித்திருக்காரு, ஒரு போரில் கூட தோற்றது மாதிரி சொல்லலை. அப்போ எல்லா போர்லையும் அவர் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது ராஜாதிராஜன். எப்படி ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திரன் எவ்வாறு உதவிகரமாக இருந்தாரோ அதுபோல் ராஜேந்திர சோழனுக்கு மிக உதவிகரமாக இருந்தவர் வந்து அவருடைய மகனான ராஜாதிராஜன் தான். இது வரலாற்றில் வந்து மறைக்கவும் படுது, அதே மாதிரி அதை யாரும் பேசுறது கிடையாது. எனக்கு ராஜேந்திர சோழன் தான் பிடிக்கும். இருந்தாலும் ராஜேந்திர சோழனை வந்து ஒரு பெரும் வலிமை மிக்க மன்னர் அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம சொல்கிறது காரணம் என்ன? அவர் பெற்ற வெற்றிகள். அந்த வெற்றிகளுக்கு மிக முக்கிய காரணமாக இந்த எத்தனையோ பேரில் மிக முக்கியமானவர் ராஜாதிராஜன் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா அவர் வந்து 35 வருஷம் வந்து அரசராகவும் இணையரசனாகவும் பேரரசாகவும் வந்திருக்கார். 98 அதாகமத் வைச்ரவனஸ்ய காஷ்டான் ஜேதும் நிருபேந்திர சிபி வம்சக யஸ்யாஸ் திரிபுன்றம் ரஜதாத்ரி ராசித் கைலாச சம்சேவித சங்கராயாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சில வடமொழி வார்த்தைகளும் இப்போ எனக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு இந்த செப்பேடு படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த பாடலில் வந்து பழைய மன்னருடைய பேரை ஒன்று கொடுக்குறாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இருந்தாலும் அது இட்டுக்கட்டுற மாதிரி தான் தெரியுது. அதன் பிறகு சிபி வம்சத்தின் தீபம் போன்ற மாமன்னர் ராஜேந்திரன், இவர் வந்து சிபி வம்சத்துக்கு வாரிசுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சொல்லி இப்போ அடுத்து ராஜேந்திர சோழன் எங்கே போகிறாருன்னா குபேரினின் திசையான வடதிசை நோக்கி சென்றார் அப்படின்னு கொடுக்குறாங்க. வடதிசைன்னு அது இப்போ மேல் நோக்கி போகிறார், சாளுக்கிய தேசம் அப்படி போகிறார். கைலாயத்தில் பரமசிவனால் சேவை சாதிக்கப்படும் அந்த திசையின் திருநீற்றின் முப்பட்டை திலகமாய் திகழ்வது வெள்ளிமலையாகும். வெள்ளிமலைன்னா இங்கே எதை சொல்கிறாங்க? இமயமலையை சொல்கிறாங்க. அப்போ மறைமுகமாக என்ன சொல்ல வராங்க? இவர் இமயமலை வரைக்கும் நோக்கி போயிருக்காரு, அதாவது இமயமலை பகுதி வரைக்கும் இவர் ஜெயித்திருக்காருன்னு அர்த்தம் மாமன்னர் ராஜேந்திர சோழன். அதுதான் உண்மை. 99 ஸ்ரீ சோழபாண்டியம் ஸ்வஸ்தம் விதாய பாச்சாத்திய பூமேர் அபிரக்ஷக் காஞ்சிம் ச காஞ்சி மீவ பூமி தேவ்யாஸ் சமாவிசத் தைல குலைக்க காலக. இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஏற்கனவே ராஜராஜன் குறித்த ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தைலம்ங்கிற வார்த்தை வந்து சாளுக்கிய மன்னனை குறிக்கும். அதாவது சத்யாசிரியன் அப்படிங்கிற ஒரு மன்னனை ராஜராஜன் தோற்கடிப்பார். அப்போ அந்த மன்னனை தைல மன்னன் சொல்லுவாங்க. அதாவது சாளுக்கியர்கள் தைலர்கள்னு சொல்கிறாங்க, தைலர் அப்படின்னு குறிக்கிறாங்க. அப்போ தைல குலத்தின் காலனான, அதாவது சாளுக்கிய குலத்தின் காலனான யமனான மாமன்னர் ராஜேந்திரன் சோழ பாண்டியனான, ஏன்னா அவர் இளவரசர் ராஜாதிராஜனுக்கு பேர் சோழபாண்டியன் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனை மேற்கு பகுதியின் காவலுக்கு வைத்து விட்டு, மேற்கு பகுதினா சாளுக்கிய தேச பகுதியிலெல்லாம் காவலுக்கு வைத்து விட்டு பூமி தேவியின் இடையணியான காஞ்சி நகரை அடைந்தார். இப்போ ராஜேந்திர சோழன் எங்கே வந்துடுறாரு? காஞ்சி நகரத்துக்கு வந்துடுறாராம். அப்போ என்ன இதுலேருந்து சொல்ல வராங்கன்னா, ஏற்கனவே சாளுக்கிய தேசம் மண்டிட்டுட்டு, அதனால் நீ அங்கேயே இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து நேராக ஆந்திர பகுதி அந்த பகுதியை நோக்கி போகணுங்கிறதுனால இப்போ எங்கே வர்றாரு? காஞ்சிபுரத்தை நோக்கி வந்துட்டுருக்காரு. அடுத்தது இதோட முடிச்சுப்போம். 100 சாளுக்கிய நாதன் ஜெயசிம்ம ராஜம் ஸ்வயம் கலேர் ஆச்சரிய மாகலை வரிய பூர்வன் நதமேவா பிஜகாம ஜேதும் ராஜேந்திர சோழக களி காலக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து காஞ்சி நகரத்துக்கு வந்து இப்போ தலைவர் யாரை போட்டு பொழக்கிறதுக்கு வர்றாரு? ஜெயசிம்மனை போட்டு பொழக்க வர்றாரு. அவர் வந்து சாளுக்கிய மன்னன், ஜெயசிம்மன்னு பேர். இந்த ஜெயசிம்மனுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது, அதை நான் தனியாக சொல்கிறேன். அந்த ஜெயசிம்மனை வந்து களியோட ஒரு அடையாளமாக நினச்சி அவரை வந்து தோற்கடிக்கிறதுக்கு ராஜேந்திரன் போகிறாருன்னு சொல்கிறாங்க. விளக்கம்: கலிகாலத்திற்கு காலனான மாமன்னர் ராஜேந்திர சோழன் சாளுக்கிய மன்னனான ஜெயசிம்மனை கலியின் அடைக்கலம், கலினா ஒரு தீமையானவன் அப்படிங்கிற மாதிரி அடைக்கலம் பார்த்து என்று கருதி முதலில் சாளுக்கியரை வெல்வதற்கு புறப்பட்டார். இப்போ அவர் ஆந்திரா நோக்கி போகிறார். அப்புறம் ஆந்திரம், அப்புறம் வந்து ஒட்டர தேசம், அப்புறம் மகாராஷ்டிரா பகுதிகள், மத்திய பிரதேச பகுதி, சத்தீஸ்கர் பகுதிகள், தண்டகாரண்யம், அப்புறம் மஹிபால தேசம் போய் அதுக்கப்புறம் பல தேசங்களை ஜெயிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த செய்யுள்களில் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து தோராயமாக 100 செய்யுள் முடிச்சிட்டேன்.
மொத்த வடமொழி ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா 137. அதில் இன்னும் மீதம் இருக்கிறது வந்து 37. அதையும் நான் அடுத்தடுத்த பகுதிகளில் சொல்லிடுவேன். இன்றைக்கி இதோட போதும். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. போலி ஆரிய ஸ்மார்த்த கருத்துக்களை புறக்கணிப்போம், ஒழிப்போம், தமிழ் மறையை ஏற்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.